சில கதைகள் காலத்தால் அழியாம இன்னைக்கும் நம்ம கூடவே இருக்கு. ஆனா அதுல சில கதைகள் சாபங்கள். பல 100 வருஷங்கள் தாண்டியும் சில இடங்களையும் பொருட்களையும் ஏன் சில குடும்பங்களை கூட அது இன்னைக்கும் துரத்திக்கிட்டு இருக்குன்னு நம்பப்படுது. அப்படிப்பட்ட வரலாற்றோட நிழல்ல ஒழிஞ்சுகிட்டு இருக்கிற மர்மமான சாபங்களோட பின்னாடி இருக்கிற கதைகளைத்தான் நாம இப்போ பார்க்க போறோம். சாபம், இந்த ஒரு வார்த்தை, இதை கேட்டாலே போதும் மனசுக்குள்ள ஒரு மாதிரி பயமும் ஒரு மர்மமான உணர்வும் வந்துடும் இல்லையா? பல 100 வருஷமா இந்த வார்த்தை மனுஷங்க மத்தியில பயத்தையும் பதிலில்லாத பல புதிர்களையும் விதைச்சுக்கிட்டே இருக்கு. ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இதெல்லாம் வெறும் கட்டுக்கதைன்னு நம்ம ஒதுக்கிட முடியாது. ஏன்னா பழங்காலத்துல சொன்ன சில சாபங்கள் இன்னைக்கு வரைக்கும் சில குடும்பங்களையும் இடங்களையும், ஏன் நம்ம வீட்ல இருக்கிற சாதாரண பொருட்களை கூட பாதிக்குதுன்னு நம்பப்படுது. சரி வாங்க, காலத்தையே கடந்து நிக்கிற அப்படிப்பட்ட 5 உண்மையான சாபக்கதைகளை பத்தி இப்போ நாம பார்க்கலாம். ஆனா ஒரு சின்ன எச்சரிக்கை, கடைசியா நாம பார்க்க போற கதை நிச்சயமா உங்களை உறைய வைக்கும். சரி, நம்மளோட முதல் கதை ஒரு மன்னனோட வீரத்தை மட்டும் இல்ல, அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்க ஒரு இருண்ட ரகசியத்தையும் சுமந்துகிட்டு இருக்கிற ஒரு பழமையான ஆயுதத்தை பத்தினது. ஆமாங்க, இது மைசூர் புலின்னு பேரெடுத்த மாவீரன் திப்பு சுல்தானோட வாள். போர்க்களத்துல எதிரிகளையே நடுங்க வச்ச இந்த வாளுக்கு பின்னாடி அத கையில வச்சிருந்தவங்களையே நடுங்க வச்ச ஒரு இருண்ட கதை இருக்கு. கதைகள் என்ன சொல்லுதுன்னா, இந்த வாள் யாரு கைக்கு போனாலும் சரி அவங்களுக்கு திடீர்னு பிரச்சனைகள் வரும், மர்மமான நோய்கள் தாக்கும், ஏன் பயங்கரமான பண நஷ்டம் கூட ஏற்படுமா. இப்படி தொடர்ச்சியா துரதிர்ஷ்டம் அவங்கள துரத்திக்கிட்டே இருந்திருக்கு. அப்போ இந்த வாளுக்கு உண்மையிலேயே ஒரு அழிவு சக்தி இருக்கா, இல்ல இதெல்லாம் சும்மா தற்செயலா நடந்த விஷயங்களால வந்த பயம்தானா? அடுத்த கதைக்கு போறதுக்கு முன்னாடி இத பத்தி நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு வாளோட சாபத்தை பார்த்தோம் இல்லையா? இப்போ ஒரு வைரத்தோட கொலவரிக்கு போலாம். இது உலகத்திலேயே ரொம்ப பிரபலமான ஒரு நகை, அதே சமயம் ரொம்ப ரொம்ப அபாயகரமானதும் கூட. கோஹினூர் வைரம், இதோட அழக பத்தியும் அதோட மதிப்பிட முடியாத விலைய பத்தியும் நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அந்த வைரத்தோட பளபளப்புக்கு பின்னாடி பல 100 வருஷமா ரத்தம் தோஞ்ச ஒரு கொடிய சாபம் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. பல 100 வருஷமா ஒரு பழங்கால எச்சரிக்கை சொல்லப்பட்டு வருது. அது என்னன்னா, இந்த வைரத்தை ஒரு ஆண் கையில எடுத்தா அவன் உலகத்தையே ஆளலாம், ஆனா அதோட சேர்ந்து வர எல்லா துரதிர்ஷ்டங்களையும் அவனே தான் ஏத்துக்கணும். வரலாத்தை புரட்டி பார்த்தா இதுக்கு நிறைய சாட்சி இருக்கு. இந்த வைரத்தை கையில வச்சிருந்த ஒவ்வொரு ஆண் ஆட்சியாளரும் பயங்கரமான போர்களையும் அவங்க ராஜ்யத்தோட வீழ்ச்சியையும், ஏன் அவங்க சொந்த வாழ்க்கையிலையும் பெரிய துரதிர்ஷ்டங்களையும் சந்திச்சிருக்காங்க. பாருங்க, இந்த நம்பிக்கை எந்த அளவுக்கு வலுவா இருக்குன்னா, இன்னைக்கு இந்த வைரம் பிரிட்டிஷ் அரச கிரீடத்துல இருக்கு. ஆனா அந்த சாபத்துக்கு பயந்து ராஜ குடும்பத்துல இருக்கிற எந்த ஆணும் அதை தொடக்கூட மாட்டாங்க. பெண்கள் மட்டும்தான் அதை அணியறாங்க. சரி, சாபம்னா அது வெறும் பொருளுக்கு மட்டும்தான்னு நினைக்காதீங்க. சில சமயம் அது ஒரு ஊரையே ஒட்டுமொத்தமா காலி பண்ணிடும். அப்படி காணாம போன ஒரு கிராமத்தோட கதை தான் நாம அடுத்து பார்க்க போறோம். ராஜஸ்தான்ல தார் பாலைவனத்துல குல்தாரான்னு ஒரு ஊர் இருக்கு. ஒரு காலத்துல ரொம்ப செழிப்பா இருந்த கிராமம் அது. ஆனா ஒரே ஒரு நாள் ராத்திரி, அடுத்த நாள் காலையில பார்க்கும்போது அந்த ஊரே காலியா இருந்திருக்கு. ஆமா, 84 கிராமங்களை சேர்ந்த மக்கள் எல்லாரும் ஒரே நைட்ல மாயமா மறைஞ்சு போயிருக்காங்க. அவங்க அந்த ஊரை விட்டு போறதுக்கு முன்னாடி அந்த மண்ணுல ஒரு கொடிய சாபத்தை விட்டுட்டு போனாங்களாம். இந்த இடத்துல இனிமே யாருமே நிம்மதியா வாழ முடியாது. அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கு வரைக்கும் அந்த கிராமம் ஒரு பேய் நகரம் மாதிரி தான் இருக்கு. வெறிச்சோடி போன ஒரு கிராமத்தை பார்த்தாச்சு. இப்போ துறக்கவே கூடாதுன்னு பூட்டி வச்சிருக்கிற ஒரு கோவில் ரகசிய அறைக்குள்ள போகலாம் வாங்க. திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோயில், அங்க இருக்கிற செல்வத்தை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அங்க பல ரகசிய அறைகள் இருக்கு. ஆனா அதுல கல்லறை பீன்னு சொல்லப்படுற ஒரே ஒரு அறை மட்டும் பல 100 வருஷமா திறக்கவே படாம இருக்கு. புராண கதைகள் படி அந்த அறையோட கதவுல நாகங்களோட முத்திரை இருக்குதாம். அதை மீறி யாராவது திறக்க முயற்சி செஞ்சா அவங்களுக்கு பயங்கரமான விளைவுகள் ஏற்படும்னு நம்புறாங்க. உள்ள இருக்கிற கணக்கில்லாத புதையல ஒரு சக்தி வாயில சாபம் பாதுகாத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் அந்த ஒரே ஒரு கதவு, அதுக்குள்ள என்ன மர்மம் இருக்குன்னு யாருக்குமே தெரியாம பூட்டியே கிடக்கு. சரி, இப்போ நம்மளோட கடைசி கதைக்கு வந்தாச்சு. இது ஒரு மாடர்ன் காலத்து மர்மம். ஒரு சாதாரண ஓவியம், ஆனா தீயையே தனக்கு கட்டுப்படுத்தின ஒரு ஓவியத்தோட திகிலான கதை இது. த கிரையிங் பாய், அதாவது அழும் சிறுவன். இந்த பேருள்ள ஓவியம் 1950கள்ல பிரிட்டன்ல பல்லாயிரக்கணக்கான வீடுகள்ல இருந்துச்சு. பார்க்கறதுக்கு கொஞ்சம் சோகமா இருந்தாலும் இது ஒரு சாதாரண பெயிண்டிங் மாதிரி தான் எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆனா விசித்திரமான விஷயமெல்லாம் அப்பதான் ஆரம்பிச்சது. இந்த ஓவியம் மாட்டி வச்சிருந்த நிறைய வீடுகள்ல தீ விபத்து நடக்க ஆரம்பிச்சது. ஆச்சரியம் என்னன்னா, வீடு முழுக்க எரிஞ்சு சாம்பல் ஆனாலும் இந்த ஓவியம் மட்டும் எந்த சேதாரமும் இல்லாம அப்படியே சுவத்துல தொங்கிட்டு இருக்குமாம்.
அந்த அழும் சிறுவனோட கண்கள் சாம்பல் குவியல்ல இருந்து முறைச்சு பார்க்கற மாதிரி இருக்கும்னு தீயணைப்பு வீரர்கள் கூட சொல்லியிருக்காங்க. இப்போ நாம பார்த்த இந்த 5 கதைகள் இதெல்லாம் சும்மா தற்செயலா நடந்ததா இல்ல நம்ம நம்பிக்கையும் தாண்டி அமானுஷ சக்திகள்னு ஒண்ணு உண்மையாவே இருக்கா? இந்த கதைகள்ல உங்களை ரொம்பவே பயமுறுத்தின கதை எது?